வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நாம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, விக்ஸு, வீக்லி அனாலிசிஸில் என்எஸ்சி, ஐடி, ஏன்னா இந்த வாரம் ரிசல்ட் வேறு வரப்போகுது இன்ஃபோசிஸ்க்கு. ஸோ ஐடி ரிசல்ட்ஸ் எல்லாம் கிக்கின் ஆகிறதுனால நம்ம இதில் சார்ட் ஸ்டடி எப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் இன்ட்ராடே சார்ட் பார்த்துலாம். திஸ் இஸ் 15 minutes. இது 15 minutes 1 hour. ஓகே, 1 hourல வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி உல்ஃபி வேவ் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகி கீழே வந்துட்டுருக்கு. அது 47 லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அது 47,240 கிட்ட சப்போர்ட் எடுக்கும். அங்கே வாங்கலாம், ஒரு பவுன்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் கூட கீழே இறங்கலாம். ஸோ கோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹவர்லி பேசிஸாகவும் யூஸ் பண்ணலாம். அங்கே ஒரு டிப் கிடைச்சா வாங்கலாம். ஓகே, நான் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே கனெக்டட் டு த சேனல். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக், ஷேர். அண்டு நான் செபி ரிஜிஸ்டர்ட் பங்கு ஆலோசகர் கிடையாது. இது எஜுகேஷ்னல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டுமே. நம்மளோட பென்னி கேப் அண்டு பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் 2024 பிளேலிஸ்டெல்லாம் போய் பாருங்கள். சாரி, எனக்கு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண பிடிக்காது, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறேன் இந்த வீடியோவில். சுறுசுறுப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால. ஓகே, அண்ட் தென் 3 ஹவர்ஸில் என்ன சொல்லுது? 3 ஹவர்ஸில் மொமெண்டம் கீழே போயிடுச்சு. பேங்க் நிஃப்டி சார்ட்ஸு ஆர்எஸ்ஐ மொமெண்டம் கீழே இருக்குது. இங்கே இருக்கிறது இந்த இடத்துல இந்த ப்ளூ லைன் கீழே வரக்கூடாது. தென் இது டெய்லியில் பாருங்கள், ஏற்கனவே நல்ல டைவர்ஜன்ஸில் தான் போயிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி. இங்கே பாருங்கள், இங்கே சார்ட் இப்படி மேலே போயிட்டுருக்கு. அது அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி கீழே வந்துட்டுருக்கு. உங்களுக்கு லைன் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் லைன் நான் இப்போ போடுறேன். எஸ், அதில் ஒரு அலர்ட் வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா லைன் இப்படி ஃபார்ம் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கு. பட் ஆர்எஸ்ஐயில் பார்த்திங்கன்னா ஓகே, அதில் கோடு போட முடியாது. ஆர்எஸ்ஐயில் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் ஆகி நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸு. ஒரு அடி அடித்தாங்கன்னா நச்சுன்னு விழுவும். ஸோ பி கேர்ஃபுல். லாங்ஸ் எல்லாம் ஹெவியாக எடுக்காதீங்க இந்த டைம் பீரியடில். வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி இது பேங்க் நிஃப்டி சூப்பர் ஐக்கனேஷிலையும் வீக்னஸ் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹார்மோனிக் பேட்டர்னும் ஒன்று கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ யூ கேன் சி த பேட்டர்ன். வேறு என்ன? ஸ்விங் ஹையும் மேடு. இன்னும் ஓவர் பாட் மட்டும் ஒன்று வரல. ஒரு ஹை ஓவர் பாட் வந்துச்சுன்னா சூப்பராக கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இப்போ, ஏன்னா ஏற்கனவே நிறையா எவிடன்சஸ் இருக்குது. அண்ட் தென் நிஃப்டிக்கு போயிடலாம். நிஃப்டி இப்போது நிஃப்டி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ராடே லேயர்ஸ் வச்சு காமிக்கிறேன். ஓகே, சரி. நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைவர்ஜன்ஸ் இருக்குங்க. ஓகே, செல்லிங் ஏரோவே இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இன்ட்ராடே டேட்டாவோட சார்ட்டு, அதோட டேட்டா பேஸ் தான் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு இதில் 15 minutes ஹவர்லி, அதுக்கு தனி டேட்டா பேஸ் அப்படி வச்சுருக்கு. ஹவர்லியில் நிஃப்டி இன்னும் செல்லிங் மோடில் தான் இருக்குது. நான் இதுக்கான பை செல் லெவல்ஸ்லாம் கொடுக்குறேன். ஏற்கனவே நீங்கள் 650க்கு கீழே ஷார்ட் அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்னாச்சும் ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும் ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி. நான் எப்பயும் 500 பாயிண்ட்ஸ் அதுக்கு மேலே ப்ராஃபிட் வர மாதிரி தான் கொடுப்பேன். பட் மார்க்கெட் இந்த மாதிரி அங்கே ஒரு சின்னதாக ப்ராஃபிட் கொடுத்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபியூச்சர் ப்ரைஸ். கேஷில் 21,750 60க்கு மேலே உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அகெயின் அந்த 650 தான் ஸ்டாப் லாஸ் அண்ட் ரிவர்ஸ் பொசிஷன். ஓகேவா? 750 650 760 660 760 21,000. ஓகே, அதுதான் உங்களுக்கு பொசிஷன் லாங்குக்கும் ஷார்ட்டுக்கும்.
கீழே போணுச்சுன்னா அந்த லெவல் கீழே ஷார்ட் பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அங்கே போனால் ஸ்டாப் லாஸ் அடித்ததும் உடனே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிடணும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் டெய்லி சார்ட்டுக்கு வரேன். நிஃப்டியில் ஆர்எஸ்ஐ செல்லிங் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னான் இல்லையா, அதான் இங்கே பாருங்க. இப்போது அதுலேயே இண்டிகேட்டர்லேயே சிக்னல் வந்துச்சு. ஆர்எஸ்ஐ மோஸ்ட் ரிலையபிள் இண்டிகேட்டர் ஆஃப் ஆல். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டமில் ஒரு சப்போர்ட் எடுத்து அன்றைக்கி பவுன்ஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் அந்த லெவல் தான் முக்கியம் உங்களுக்கு. அந்த 650க்கு கீழே 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆனால் தான் நீங்கள் ஷார்ட் அடிக்கணும். ஆர்எஸ்ஐ காமிச்சிருக்கிறதுனால அடிச்சிடாதீங்க. அதுதான் சூட்சமாக. மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை. அது வரைக்கும் அவனுங்க கேப் அப்பில் கூட கூப்பிட்டு போகலாம். கேப் அப் ஆனிச்சுன்னா எல்லா இதுவும் வியூஸ் எல்லாம் வேலிடே கிடையாது. இந்த நிஃப்டி ப்ரிடிக்ஷன் டுமாரோ அப்படின்னு போகிறதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் நானே வந்து கூடிய சீக்கிரத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் அன்னைக்கு வியூ போடலான்ட்டு இருக்கேன். பேங்க் நிஃப்டி சார்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. எஸ், லெவல் சொல்லியாச்சு. அடுத்து பார்க்கலாம் ரெசிஸ்டன்ஸ்லாம் இந்த மந்தில் எங்கே வரப்போகுதுன்ட்டு. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் ஜூம் வைக்கிறேன். எஸ், இதுதான் வந்து உங்களுக்கு இந்த மந்த்துக்கான ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் லெவல்ஸ், பிவாட் லெவல்ஸ், இம்பார்ட்டண்ட்டான சேஞ்சஸ்லாம் இங்கே தான் நடக்க போகுது. அது என்னங்கிறத நாம் இப்போ பார்த்துடலாம். நிஃப்டி வந்து 21,760க்கு மேலே ஸ்பாட்டில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிது, 800க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த 650 ஸ்டாப் லாஸாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 22,250. அந்த 500 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அது 250 to 300 அது மாதிரி வரும் உங்களுக்கு. அதை பிரேக் ஆனிச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து 800 22,800 அது வந்து கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் ஆகவே. ஸோ அதனால் அது இப்போ தேவைப்படாது. ஒரு வேளை 650 உடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், 21,650 உடச்சிதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 21,250 வரைக்கும் போகும். பிவாட் இங்கே போட்டிருக்கு பாருங்கள், இது வரைக்கும் போகும். அப்புறம் என்ன ஷார்ட்டு, எஸ் 22,300 கிட்ட ஷார்ட் அடிக்கிறது கொஞ்சம் வேலிட்டாகவும் இருக்கும். அது அப்போ கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுதான் லெவல்ஸ். உங்களுக்கு பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் என்னென்னா இன்னொரு தடவை வைக்கிறேன். பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் அடிக்கக்கூடிய லெவல் வந்து கிட்டத்தட்ட 50,000 பக்கமாக போகக்குள்ள அடிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து 50,000 கிட்ட தான் ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டு. பிவாட் வந்து 47,153. முன்னே நம்ம உல்ஃப்லையும் பார்த்தோம். பேங்க் நிஃப்டிக்கு வந்து என்ன லெவல் கொடுத்துருந்துச்சுன்னா உல்ஃபில் வந்து 47,000. இது டெய்லி மிஸ் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் இல்லை, இந்த சார்ட் அதில் வராதுங்க, சாரி. அது வந்து இன்ட்ராடே சார்ட்டில் தான் வரும் அந்த பேட்டர்ன். இது வந்து டெய்லி பேட்டர்ன்ஸ் தான் வரும். இதில் பிக்கர் டைம் ஃப்ரேம்ஸ், இயர்லி, குவார்ட்டர்லி அது மாதிரிலாம் வரும் பாருங்கள். இயர்லியெலாம் இருக்குது. அடுத்து NSE/IT பார்த்துலாம். பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. நிஃப்டிலே ட்ரேட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு, பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதோட. ஆனால் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி, வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டி டவுன் ஆனிச்சுன்னா அது நிஃப்டியில் கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸையும் சேர்த்து இழுத்துட்டு வரும். வேறு செக்டராக இருந்தாலும் சம்டைம்ஸ் ரேராக தான் அது வந்து வேலை செய்ய போகும். அப்படியே பார்த்தீங்கன்னாலும் நிஃப்டி நியூட்ரலாக தான் இருக்கும். ஒருவேளை இன்ஃபோசிஸ் அது மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் நிஃப்டியை புல் பண்ண முடியும். அது கூட ஏதாச்சும் ரிலையன்ஸ் அது மாதிரி சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி NSE/IT சார்ட் எப்படி இருக்குது? NSE/ITலையுமே ஒரு டைவர்ஜன்ஸ் இருக்குது. அது இமீடியட்டாக பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது NSE/IT. அது அப்போர்ட் ட்ரெண்டிங் ஸ்லாப்பிங் சேனலில் தான் போயிட்டுருக்கு NSE/IT. டெய்லியில், வீக்லியில் ஓகே, வீக்லியில் ஒரு உல்ஃப் பேட்டர்ன் முடிச்சுட்டு ஏறிட்டுருக்கு. 38,000 அடுத்த டார்கெட்டுன்னு இருக்குது. இன்ஃபோசிஸ் கால் வாங்குங்க, ஒரு டிப்பு கிடைச்சா நான் முடிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன். இந்த வாரம் போடுற வீடியோஸில் எங்கே நான் கால் ஆப்ஷன் வாங்குறேங்கிறது. இன்ஃபோசிஸ் இன்னும் எங்களோட அனாலிசிஸ் படி சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்பி பிளைண்டாக குப்பை மாதிரி கால் எடுத்துடாதீங்க. தெரியாதவங்க இதில் மட்டும் எடுங்க, கேஷில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல். ஏன்னா ஃபேக் ப்ரீமியம்லாம் இருக்கும்.
ப்ரீமியம் அதிகமாக வச்சுருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் எக்ஸாக்ட் பாட்டம் கரெக்டாக பிடிச்சிட்டு வரணும், அது ஒரு மேட்டர். நான் அது எடுத்தேன்னா சொல்கிறேன் உங்களுக்கு அன்றைக்கே. அடுத்த நாள் சான்ஸ் கிடைச்சா நீங்களும் எடுக்கலாம், அது உங்கள் விருப்பம். அடுத்து வந்து விக்ஸ் எங்கே இருக்குது? இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் கூல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிச்சு, மறுபடியும் மொக்க போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்தியா விக்ஸு இது வெறும் விக்ஸு. என்எஸ்சி விக்ஸுன்னு பார்க்கணும், சாரி அதெல்லாம் பழைய சிம்பிளுங்க, அதை அழிச்சிட்டேன் நான். அதை மாற்றிட்டாங்க அவங்க. ஓமேகாட் ஒரு சென்டர். ஓகே, என்எஸ்சி விக்ஸு வந்து நம்மகிட்ட டேட்டா வரலை. அது டேட்டா வந்து அங்கே என்எஸ்சி சர்வர்லேயே ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் வரல. அதுக்கு பதிலாக என்எஸ்சி மீடியா, அது நான் சொல்கிறேன், என்எஸ்சி மீடியா வந்து பிரேக் அவுட் ஆக போகுது. நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பென்னி கேப்பில் டென் நெட்ஒர்க்ஸ்ன்ட்டு ரிலையன்ஸ் அக்வயர்டு கம்பெனி, அதோட இது கொடுத்துருக்கேன். அது பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. போய் அந்த வீடியோவை பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.